அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلنا إليك الكتاب لتحكم بين الناس بما أراك الله وقال أيضا ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إذا ضيعت الأمانة فانتظر الساعة. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அவனுக்கே சொந்தமாகட்டுமாக. அல்லாஹுவின் வற்றாத கருணையும் அவனுடைய பேரருளும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே என்றும் நம்மை இணைத்துக் கொள்வானாக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் அனைத்து விதமான மருத்துவ செலவுகள் துன்பங்களை விட்டு பாதுகாப்பையும் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் உறுதி செய்வானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான ரவுதாவையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் ஜியாராவிற்கும் செல்வதற்கான நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரம் கலிமா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மை பெற்ற பெற்றோர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக என்ற உயர்ந்த துவாவோடு ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு இறையச்சத்தை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக, மறைவாக இருக்கிற பொழுதும் பகிரங்கமாக வாழுகிற நேரத்திலும் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்வோம் என்ற உறுதிப்பாடோடு அல்லாஹுவினுடைய கருணையான சலாமும் காருண்ய நபியினுடைய துவாவும் தங்கள் யாவருக்கும் கிடைக்கட்டுமாக என்ற விஷயத்தை கூறி சலாம் சொல்லி என்னுடைய உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அமைதி பூங்காவனமாக திகழ்கிற தமிழ்நாட்டில் 17வது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. உச்சபட்சமான பரப்புரையில் வேட்பாளர்கள் நிற்கும் நேரம், கடினமான சூடும் வெயிலும் வாட்டி வதைக்கும் இந்த நேரத்தில் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே ஒரு முஸ்லிமாக இருந்து இந்த தேர்தலை நான் எப்படி சந்திக்கப் போகிறேன் என்ற கேள்விக்கான விடையாக இந்த ஜும்மாவின் உரையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்பான சகோதரர்களே, அடுத்த 5 ஆண்டுகள் யார் நம்மை ஆளப்போகிறார்கள் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தலாக இது இருக்கிறது. தேர்தலிலே வாக்கு செலுத்துதல் என்பது இந்த நாடு நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை. வாக்குரிமை என்பது இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் உண்டு. நாம் தீர்மானிக்கலாம், முடிவு செய்யலாம் நம்மை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை. எத்தனையோ உலகிலே நாடுகள் இருக்கிறது, அங்கே ஆட்சியாளர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு இருப்பவர்களும் அங்கே குடிமக்கள்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அப்படி என்றால் யார் ஆட்சி கட்டிலுக்கு வர வேண்டும் என்கின்ற முடிவை குடிமக்களால் எடுக்கவே முடியாது. அவர்களுக்கும் ஆட்சிக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் அந்த ஆட்சிக்கு கீழே வாழுவார்கள். ஆனால் உலகில் பறந்து விரிந்த பரப்பளவை கொண்ட இந்த இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும், பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த நாடு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளில் ஒன்று வாக்குரிமை. வாக்குரிமையை நாம் 10ஓடு 11ஆக கடந்து போய்விட முடியாது.
சாட்சிக்கு அழைத்தால் எப்படி நாம் சாட்சி செல்ல வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறதோ, வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ, சாட்சியாளர்கள் அழைக்கப்பட்டு சாட்சிக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டால் நீங்கள் பதிலளிக்க வேண்டும், பதிலளிக்காமல் புறமுதுகு காட்டக்கூடாது. அந்த அடிப்படையிலே சாட்சியாளர்களை போன்று நாம் நமக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்வதை இஸ்லாம் நமக்கு முன்னிலைப்படுத்துகிறது. எனவே முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், நாம் ஏப்ரல் 23 வாக்கு செலுத்தக்கூடிய நாளிலே கண்டும் காணாமல் இருந்துவிட வேண்டாம். கட்டாயம் வாக்களிப்பது நம்முடைய உரிமை என்கின்ற அடிப்படையிலே ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும். இங்கே வேதனை என்ன தெரியுமா? மதவாதத்தை வைத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலே வேட்பாளர்களாக களம் இறங்கியிருக்கக்கூடிய பல தொகுதிகளிலே அங்கே வாக்கு சதவிகிதம் 70, 75, 80களை நெருங்குகிறது. ஆனால் சிறுபான்மையின மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகிற பகுதி, கடந்த தேர்தல்களை கணக்கிட பொழுது 50% தொடுவதே பெரும் ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி என்றால் முஸ்லிம் சமூகம் எந்த அளவுக்கு வாக்கு செலுத்துவதிலே பின்தங்கி இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எனவே 100% வாக்களிக்கக்கூடிய சிந்தனையை முதலில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம் வீடுகளில் இருக்கக்கூடிய வாக்கு செலுத்துவதற்கு தகுதியானவர்களை, 18 வயது பூர்த்தியாகி வாக்களிப்பதற்கான தகுதி பெற்றவர்களை கட்டாயம் வாக்களிக்க செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, பொதுவாக மக்கள் ஆட்சியாளர்களிடத்திலே சில முக்கியமான விஷயங்களை எதிர்பார்ப்பார்கள். எதிர்பார்ப்பு என்பது எல்லோருக்கும் உண்டுதானே. அடிப்படையான சில விஷயங்களை எதிர்பார்ப்பார்கள். அதில் முதன்மையானது கல்வி அறிவு நாம் வாழக்கூடிய பிரதேசங்களிலே, பகுதிகளிலே அதிகரிக்க வேண்டும் என்ற நினைப்பு எல்லோருக்கும் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி நபி என்ற பெயரில் அழைக்கப்படுறாங்க. உம்மி நபி என்றால் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் எழுத படிக்க தெரியாதவர் என்று. ஆனால் அப்படி அர்த்தம் இல்லை. அப்படி ஒரு மேலோட்டமாக அர்த்தம் இருந்தாலும் எழுத்தறிவின் பக்கமும் படிப்பறிவின் பக்கமும் நபிக்கு தேவையில்லை. அல்லாவே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம், சொல்வதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே. இஎம் ஹனீஃபா சொன்னார் இல்லையா? அல்லாஹ் தான் ஆசிரியன். நபி எந்த ஆசிரியருக்கு முன்னால் போய் உட்கார்ந்து மண்டியிட்டு படிக்கவில்லை. அல்லாவே எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தான். எனவே அந்த உம்மி நபியான அந்த உம்மி நபி உருவாக்கிய சமூகம் அறிவாற்றல் மிக்க சமூகமாக இருந்தது. நபிகள் நாயகம் மக்காவிலே இருந்த காலகட்டத்திலே அவர்களின் நபித்துவத்திற்கு முன்பும் சரி, நபித்துவத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலும் சரி, எழுத படிக்க தெரிந்தவர்கள் எண்ணில் அடங்கி விடுவார்கள். ஒரு 18 பேர் தான் இருந்தாங்களா மக்களை. எழுத தெரியும், படிக்க தெரியும், அப்படித்தான். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் கை நாட்டு சொல்கிறோமல்ல, அந்த மாதிரியான சூழலில் தான் மக்காவின் துவக்க காலம் இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு, நபித்துவத்திற்கு பிறகு கல்வியால் சமூகத்தை அப்படியே கட்டமைத்தார்கள். மிகச்சிறந்த கல்வியாளர்களை உருவாக்கி தந்தார்கள். சொல்ல போனால் உலகத்திலே நபிகளால் மட்டும்தான் சொல்ல முடிந்தது, யார் கல்வியை தேடி பயணப்படுகிறாரோ, மன் சலக்க தரீக்கன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீக்கன் இலல் ஜன்னா. கல்வியை தேடி ஒருவர் பயணம் மேற்கொள்கிறார். அவர் பயணிக்கக்கூடிய பயணத்தின் இலக்கு என்ன தெரியுமா? அவருக்கு வேணாலும் கல்வியை தேடக்கூடிய எண்ணப்பாடு இருக்கலாம், ஆனால் அவர் சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கிறார். அவர் பயணம் சொர்க்கத்தை நோக்கி இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் உலகத்திற்கு அடையாளப்படுத்தினாங்க. எனவேதான் தலபுல் இல்மி ஃபரீதா, கல்வி தேடுவது என்பது கட்டாய கடமை. கட்டாய கல்வி படிக்க வேண்டும் என்பது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே பெருமானார் ஏற்படுத்திய கல்வி புரட்சியில் முக்கியமானது. பதிலிலே மக்காவினுடைய முக்கியமான சில தலைவர்கள் கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்ட நேரத்தில் அவங்களை எல்லாம் வெளியாக்கணும், விடுதலை செய்யணும். என்ன செய்யலான்ற மஷோரா வருது. சிலர் சில மாதிரி சொன்னார்கள், அவர்களை நாம் பழிக்கு பழி தீர்த்து விடலாம் என்று. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே பிணையீட்டு தொகையை வாங்கி கொண்டு அவர்களை விடுதலை செய்து விடலாம் என்றார்கள். அது ஒரு நீண்ட நெடிய நிகழ்வாக இருந்தாலும் இதை சுருக்கி தருகிறேன். பிணையீட்டு தொகை கொடுக்க முடிந்தவர்கள் கொடுத்துவிட்டு தங்களுடைய சொந்தங்களை, குடும்ப உறுப்பினர்களை விடுதலையாக்கி விட்டு போனார்கள். கொடுப்பதற்கு காசு இல்லை.
ஆனால் அவங்களும் சில பேர் கைதிகளாக இருக்காங்க. என்ன பண்ணலான்ற நிலை வரும்பொழுது பெருமானார் உலகத்திற்கு ஆகச்சிறந்த வழிகாட்டியாக ஒரு முன்னுதாரணத்தை செய்து காண்பித்தார்கள். உங்களிலே யாருக்கு எந்த துறையிலே அறிவும் ஞானமும் தெளிவும் இருக்கிறதோ அந்த துறை சார்ந்த கல்வியை எங்கள் மதீனத்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒருவர் 10 பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய பிணையீட்டு தொகை என்று சொல்லி அதை கற்கச் செய்து அதற்கு பிறகு அதையே பிணையீட்டு தொகையாக மாற்றி அவர்களை விடுதலை செய்ததாக வரலாறு இருக்கிறது. உலக வரலாற்றிலே கைதிகளிடத்தில் எந்த சமுதாயமாவது பாடம் படித்திருக்கிறதா என்றால் நாம் நெஞ்சை நிமிர்த்து சொல்லலாம், முஸ்லிம் சமுதாயம் படித்திருக்கிறது. கைதிகள் என்று அவர்களை ஒதுக்கி வைக்கவில்லை. அங்கேயும் கல்வி இருந்தால் அவர்களுக்கு முன்னாலேயும் நாங்கள் படிப்போம், நாங்கள் கல்விக்காக பிறந்தவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரூபித்து காண்பித்தார்கள். எனவே மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய முதல் முக்கியமான விஷயம் கல்வி. நாம் யோசிக்க வேண்டும், எந்த அரசு படியுங்கள், நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம், படியுங்கள், அதற்கான உதவி நாங்கள் செய்கிறோம். இங்கே படிக்க முடியவில்லை என்றால் வெளிநாடுகளில் படிக்க வாய்ப்பு இருக்கிறதா, திறமை இருக்கிறதா, போய் படிங்கள், உங்களுக்கு அதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்து தருகிறோம். குஜராத் மாடலை காட்டித்தான் இங்கே ஒருவர் பலூனாக ஊதப்பட்டார் இல்லையா? குஜராத் மாடல் என்று. இப்போ 2026 கூட தமிழகத்தில் பள்ளி கல்வியை முடித்தவர்களின் சதவிகிதத்தை விட குஜராத்தில் பாதிதான் அங்கே பள்ளி கல்வியை முடித்திருக்கிறார்கள். தமிழகத்தை கவனிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்களின் எண்ணிக்கையிலே இன்றும் கூட குஜராத்தில் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களில் பாதிதான் அங்கே இருக்கிறார்கள். அன்பர்களே, யோசிக்க வேண்டும், எந்த ஆட்சி கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிறது? நியூ எஜுகேஷன் பாலிசி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது, உங்களுக்கு தெரியலாம். புதிய கல்விக் கொள்கை. படிக்காத, நீலாம் படிக்கக்கூடாது, உன்னைய 3ஆம் கிளாஸ்ல எப்படி வெளியேற்றுறேன், 5ஆம் கிளாஸ்ல எப்படி ஒரு பொது தேர்வு வச்சு வெளியேற்றுறேன் பாரு, 8ல் வெளியேற்றுறேன் என்று படிப்பவர்களை அப்படியே குறைப்பதற்கான எண்ணப்பாடுதான் அந்த திட்டத்தின் மறைமுக சூட்சுமம் என்று கல்வியாளர்கள் சொல்கிறார்கள். இப்ப படிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது, இன்னொரு தரப்பு படியுங்கள், உங்களுக்கு நாங்கள் அதற்கான தேவைகளை பூர்த்தியாக்குகிறோம். மருத்துவர்கள் அதிகம் தேவை, மருத்துவம் படிப்பதற்கான ஆர்வம் உள்ள பிள்ளைகள் வந்து படிக்கலாம் என்ற ஒரு பொதுவான நிலைப்பாடு இருந்தது. ஆனால் நீட் என்ற தேர்வை குறுக்கில் வைத்து அங்கேயும் ஃபில்டர் செய்து குறிப்பிட்ட மக்களால் மட்டுமே அதை எட்டி பிடிக்க முடியும், அதற்கான கோச்சிங், அதற்கான பயிற்சி மையங்கள், அதற்கான செலவுகள் என்று தனிப்பட்ட முறையில் அது சென்று சேர்ந்தாலும் முட்டுக்கட்டை போட்டு மருத்துவத்துறையை முடக்குவதற்காக அந்த துறையிலே எளிய மக்கள், சாமானிய மக்கள், சமூகத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களையும் கூட எட்டி பிடிக்க முடியாமல் இந்த நீட்டை கொண்டு வந்து போட்டு நிறுத்தியவர்கள் யார் என்பதை நீங்கள் தான் உணர வேண்டும். நாம் முடிவெடுக்க வேண்டும், கல்விக்கு பின்னால் உதவியாக யார் இருக்கிறார்கள்? பொது கல்வியை தூக்கிவிட்டு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே படிக்க வேண்டும், உயர வேண்டும் என்ற சிந்தனையில் யார் இருக்கிறார்கள்? நாம் யாருக்கு நம்முடைய வாக்கை செலுத்த போகிறோம் என்பதை நாமே முடிவு செய்ய வேண்டும். பொருளாதாரம் என்பது ரொம்பவும் முக்கியமானது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியிலே பொருளாதாரம் மிகப்பெரிய பங்களிப்பு. இன்னைக்கு நம்முடைய இந்திய நாட்டிலே ஜிடிபியினுடைய அந்த அளவீடு எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வரலாறு காணாத விதத்திலே அமெரிக்காவினுடைய $1 நிகராக இந்திய மதிப்பு இன்றைக்கு 97 ரூபாய். இந்த அளவிற்கு வீழ்ச்சியை இந்திய நாடு சந்தித்ததே இல்லை. அந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியிலே மக்களை உயர்த்த நலத்திட்டங்களை வழங்கி அல்லது வேறு விதமான உழைப்பு ரீதியான முன்னேற்ற ரீதியான பொருளாதாரத்திலே யார் அந்த விஷயங்களை முன்னெடுக்கிறார்கள், யார் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள்? முன்னெடுக்கக்கூடியவர்களுக்கு நாம் ஆதரவளிக்க போகிறோமா? முட்டுக்கட்டையாக இருப்பவர்களுக்கு, அதற்கு இடையூறு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நாம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ, நேராகவோ அல்லது வேறு ஏதாவது அணியின் வழியாகவோ நாம் உதவி செய்ய போகிறோமா என்பதை நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாட்டில், ஒரு பகுதியில், ஒரு மாநிலத்தில் அதனுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றக்கூடியது அங்கே வாழக்கூடிய மக்கள். பல்சமய மக்களாக இருந்தாலும் ஒற்றுமையோடு, கலவரம் இல்லாமல், அண்ணன் தம்பிகளாக உறவோடும் அன்போடும் அந்த இணைப்போடு வாழக்கூடிய வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியமானது இல்லையா? நாம் வாழக்கூடிய இந்தியா போன்ற பெரும் நாடுகளில் இங்கே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் வாழவில்லை, பல்சமய மக்கள் வாழக்கூடிய இடம்.
நம்முடைய தமிழகத்தை நான் ஏன் அமைதியின் பூங்கா என்று சொன்னேன் ஆரம்பத்திலே? இங்கே கலவரத்திற்கான பல சூழல்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட பல நேரங்களில் அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வாழக்கூடிய மக்களே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். நாங்க அண்ணன் தம்பிகளா பழகிட்டு வர்றோம், நாங்க அக்கம் பக்கத்தில் வாழ்ந்தாலும் எங்களுக்கு இடையில உறவுகள் இல்லாட்டியும் கூட ஒரு உறவை வைத்துத்தான் நாங்கள் அழைப்போம் அவர்களை. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவர்கள் வருவார்கள், அவர்களுடைய வீட்டினுடைய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் செல்வோம். எங்களுக்கிடையில் தொப்புள் கொடி உறவுகளாக நாங்கள் பழகி வருகிறோம் என்கின்ற அந்த நிலைப்பாடு இன்னைக்கும் தமிழகத்திலே நகரங்கள் உட்பட கிராமப்புறங்களில் பெருவாரியாக பெருகி நிற்கிறது இல்லையா? இதுதான் இந்த மாநிலத்தின் தனித்தன்மைக்கான அடையாளங்களில் முக்கியமானது. இந்த ஒற்றுமைக்கும் பிரிவினைக்குமான ஒரு தேர்தலாக நாம் இந்த தேர்தலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இங்கே திராவிட கட்சிகளா அல்லது உதிரி கட்சிகளா என்பதெல்லாம் இங்கே பேச்சுக்கு இடமில்லை. ஒற்றுமைக்கும் பிரிவினைக்குமான ஒரு நிலைப்பாடாக இந்த தேர்தல் மாறிவிடக் கூடாது. அதற்கு நாம் தெரிந்தோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நம் வாக்களிப்பின் வழியாக உதவிவிடக்கூடாது என்கின்ற சிந்தனையை நாம் வாக்கு செலுத்துவதற்கு முன்னால் மனதில் நிறுத்திக் கொள்வோம். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள் நுழையும் பொழுது வெறும் முஸ்லிம்கள் மட்டும் அங்கே இல்லை, இதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள், யூத மதத்தைச் சேர்ந்தவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தார்கள், கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லோரோடும் உடன்படிக்கையிட்டு ஒற்றுமையான நிலைப்பாட்டில் அவர்களுக்கான அபயத்தை அமைதியை கொடுத்துத்தான் பெருமானார் மதீனாவிலே மிகச்சிறந்த ஆட்சியை நடத்தி காண்பித்தார்கள். வெறுப்பு பேச்சுக்கோ வன்முறைக்கோ வெறியாட்டத்திற்கோ பெருமானார் அனுமதி வழங்கியதே இல்லை. நீங்கள் மதீனாவின் வரலாற்றை முழுக்க நீங்கள் படித்து பாருங்கள். எங்காவது பெருமானார் வெறுப்பு பேச்சு பேசினார்களா? தூண்டிவிட்டார்களா? இரண்டு சமுதாயத்தை அடிக்க வைத்து வேடிக்கை பார்த்தார்களா? அடிச்சுக்கிட்டு சாவுங்க, அந்த இடையில நாங்கள் ஓட்டாக அதை மாற்றி விடுகிறோம் அல்லது மக்கள் ஆதரவை நாங்கள் திரட்டி விடுகிறோம் என்ற சிந்தனையில் நபிகள் நாயகம் இருந்தார்களா என்றால் இல்லவே இல்லை. ஏன்? ஒரு வார்த்தையை கூட பெருமானார் அனுமதிக்கவில்லை. மக்காவின் வெற்றி, நான் பல நேரங்களில் இதை சொல்லியிருக்கிறேன், தலைப்பை ஒட்டி வருவதனாலே கோடிட்டு காட்டுகிறேன். வெற்றி வாகை சூடி மக்காவுக்குள்ளே முஸ்லிம்கள் வருகிறார்கள். ஏற்கனவே மக்கால் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப தோர்த்து போய் என்ன செய்யறது, முகமது வெற்றி வாகை சூடி வர்றாரு, என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ, என்ன மாதிரியான பழிவாங்கல் எல்லாம் நடக்குமோ என்ற ஏக்கத்திலும் தவிப்பு நிலையிலும் இருக்கும் நேரத்தில் தான் மனவேதனையில் ஒரு சஹாபி சொன்னார், எங்களை என்ன பாடுபடுத்தி இந்த ஊர்ல இருந்து அனுப்புனீங்க, எவ்வளவு டென்ஷன் கொடுத்தீங்க எங்களுக்கு, உங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்குடா யௌமல் மல்ஹமா, பழி தீர்க்கக்கூடிய நாள் இன்று. இன்னைக்கு எங்க கையில ஆட்சி வந்துருச்சு, எங்க கைக்கு கீழே அரசாங்கம் இருக்கிறது, உங்களை எல்லாம் பழி தீர்க்கிறோம் பாருங்கள் என்று ஏதோ ஒரு சஹாபி தனக்கு ஏற்பட்ட வலியின் வெளிப்பாடாய் இந்த வார்த்தையை சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். அப்படி சொல்லக்கூடாது. கையில் ஆட்சி இருக்கிறது என்பதனாலே வன்மத்தை நாம் கக்கிவிடக்கூடாது, வெறுப்பு பிரச்சாரத்தை செய்துவிடக்கூடாது. நம்மை எதிர்க்கிறார்கள், நமக்கு எதிர் அணியிலே இருக்கிறார்கள் என்பதனாலே அவர்களை அச்சப்படுத்தக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இன்றைய நாள் மன்னிப்பின் நாள், கருணையின் நாள், அன்பு கொடுக்கக்கூடிய நாள், அரவணைக்கக்கூடிய நாள். யாரும் வெறுப்பு பேச்சு பேசாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிப்பாட்டினார்கள். நாம் கவனிக்க வேண்டும், இன்று முன்னேற்றமான வாக்குறுதிகள் ஒரு அணியில் வழங்கப்படுகிறது, வேறு அணியில் கலவரத்தீயை எப்படி ஏற்றலாம், கலவரத்தின் அந்த தீபத்தை எப்படி ஏற்றி வைக்கலாம் என்கின்ற வாக்குறுதிகள் வழங்கப்படுகிறது. அமைதியாக இருக்கக்கூடிய இடத்தில் எப்படி அங்கே கலவரத்தை மூட்டி இரண்டு சமுதாயத்தையும் அடித்துக் கொள்ள வைக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டை தேர்தல் வாக்குறுதிகளாக வழங்குகிறார்கள் என்றால் நாம் முடிவெடுக்க வேண்டும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களுக்கா நம்முடைய வாக்கு என்பதை. அமைதி பூங்காவான தமிழகத்தை இந்த அமைதியையே நிலைக்க செய்ய வேண்டுமா, அல்லது இதை கலவரத்தின் காடாக மாற்ற துடிக்கக்கூடியவர்களின் கைகளிலே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கொடுக்க போகிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடியது, ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணிலே பிரிவினைவாதம் வந்துவிடக்கூடாது என்பதை. அதே மாதிரி தான் பாதுகாப்பு என்பது ரொம்பவும் முக்கியமானது. நாம் வாழக்கூடிய நாடு, நான் ஒரு சில இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், நாம் வாழக்கூடிய இந்தியா, இந்த மக்கள் உலகம் முழுக்க ஒரு ஆய்வு செய்யப்பட்டது, எந்த நாட்டில் நிம்மதியாக மகிழ்ச்சிகரமாக அங்கே வாழக்கூடிய குடிமக்கள் வாழுகிறார்கள் என்று ஒரு நீண்ட பட்டியல், ஒரு ரிசர்ச். அதனுடைய முடிவிலே நாம் வாழுகிற இந்த இந்தியா 147வது இடத்தில் இருக்கிறது. நிம்மதியா வாழ்ற, சந்தோஷமா வாழ்ற மக்கள் வாழுகிற நாடுகளின் பட்டியலிலே
இது 147வது இடத்துல இருக்கு. ஏன்னா இங்க தான் கறியை வச்சிருந்தா சண்டை போடுறான். நீ என்ன சாப்பிடணும், நான் சொன்னதான் நீ சாப்பிடணும். நான் சொல்றதை மீறி சாப்பிட்டா உன்னை அடிப்பேன், உன்னை கொல்லுவேன். சின்ன பையனா இருந்தா பரவாயில்ல, நீ முஸ்லீம் தோட்டத்தில் இருக்கியா, எங்களுக்கு பிடிக்காத தோட்டத்தில் இருக்கிறியா, நாங்க சொல்றதை சொல்லு. நீ அல்லாஹ் அக்பர்லாம் சொல்லக்கூடாது, இந்த குறிப்பிட்ட வார்த்தையை தான் சொல்லணும். சொல்லாட்டி உன்னை அடிப்போம், ரயில்ல வச்சு அடிப்போம், தூக்கி கடாசுவோம். இந்த மாதிரியான நிலைப்பாடு சமீப காலமாக அதிகரித்திருக்கிறது. இப்ப பாதுகாப்பின்மை என்பது மிகப்பெரிய குறைபாடாக இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய இங்கே வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களும் சரி, சிறுபான்மை மக்களும் சரி, இதர சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களும் சரி, பாதுகாப்பான முறையில் தங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தங்களுடைய தொழிலை, தாங்கள் வாழக்கூடிய வீட்டிலே நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலையை, சுதந்திரமாக கருத்து சொல்லக்கூடிய ஆற்றலை, சுதந்திரமாக கருத்து சொல்வதற்கு இன்னைக்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் யூபியில் நீங்கள் கருத்து சொன்னால் உங்கள் வீட்டை புல்டூசரை கொண்டு இடித்து விடுவார்கள். அரசை எதிர்த்து கருத்து சொன்னால் உங்களை தூக்கி குண்டாசிலே கொண்டு வைத்து விடுவார்கள். சுதந்திரமாக இங்கே பத்திரிகையாளர்கள் வெளியே வருகிறார்கள், தங்களுடைய இஷ்டத்திற்கு பேட்டி காணுகிறார்கள், அதை பரப்புரை செய்கிறார்கள். ஆனால் அங்கே போய் நீங்கள் பேட்டி கண்டு அதை வெளியிட்டால் உங்களுக்கு அங்கே பொடாவும் தடாவும் காத்திருக்கிறது. உங்கள் வீடுகள் இடிக்கப்படலாம், நீங்கள் கொண்டு உள்ளே வைக்கப்படலாம், இல்லையா? இப்ப பாதுகாப்பின்மை என்பது இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டிலே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. இந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய 17வது சட்டமன்ற தேர்தல் வருகிறது. பாதுகாப்பை அனைத்து தரப்பு மக்களுக்கும் உறுதி செய்யக்கூடியவர்களின் கையிலே ஆட்சியை கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அன்பர்களே, ரசூலுல்லாஹ் தேர்வு செய்தார்கள். தேர்வு என்பது ரொம்ப முக்கியமானது. சும்மா எனக்கு நான் இஷ்டத்துக்கு நாம் ஒரு நாள் லீவுங்க போச்சு, நான் பேசாம நிம்மதியா இருக்க போறேன், யாருக்கும் போடுறதில்லை என்ற நிலைப்பாட்டில் இருப்பதோ, அல்லது அந்த நேரத்தில் யாருக்கு மனசு தோணுதோ யாராவது எதையாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு அங்கிட்டு ஒரு குத்து இங்கிட்டு ஒரு குத்து என்று சொன்னதை போன்று எதையாவது செய்துவிட்டு வருவோம் என்ற நிலைப்பாட்டிலோ இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அழகான தேர்வு செய்தார்கள். யாருக்கு பொறுப்பை தர வேண்டும், யாருக்கு தரக்கூடாது, தந்தால் என்ன பலன், இவருக்கு கொடுத்தால் என்ன விதமான பின் விளைவு, ரசூலுல்லாஹ் யோசிச்சாங்க. அவங்க வழியில வந்த உம்மத்தாகி நாமும் யோசிக்க வேண்டுமே. அவசரப்பட்டு அல்லது இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்த துடிப்போடு சில விஷயங்களை முடிவு செய்தால் பின்னால் கஷ்டப்பட வேண்டிய, நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய சூழலுக்கு மொத்த சமுதாயமும் தள்ளப்படுமே. அதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு சஹாபி வர்றார், முஸ்லிம் ஷரீஃபில் அந்த ஹதீஸ் வருது. அந்த சஹாபிக்கு பேர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு பொறுப்பு தாங்க, என்னை இந்த பகுதிக்கு ஆளுநராக நியமிங்க, எனக்கு அரசுல பங்கு தாங்க, நான் போய் ஆட்சியாளராக உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு தரமாட்டேன்னாங்க, நான் உங்களுக்கு தரதா இல்லைன்னாங்க. ஏன்னா இன்னக லஈஃப், நீங்க பலவீனப்பட்டவர், நீங்க ரொம்ப பலவீனமானவர், உங்களுக்கு கொடுப்பதின் வழியாக நீங்கள் உடலாலும் சரி, சில பல முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரத்திலும் சரி, நீங்க கொஞ்சம் தடுமாற்றம் அடைவீர்கள். எனவே ஆட்சி, அதிகாரம், பொறுப்பு என்பது அல்லாஹ்வுடைய அமானிதம். அது அமானிதமானது. அதை உரிய முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே விசாரணைக்கு உட்படுத்தப்படும். எனவே உங்களுக்கு வேண்டாம் அபூதர் என்று பெருமானார் சொன்னாங்க. அதே பெருமானார் தான் யமன் தேசத்திற்கு கவர்னராக ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபலை தேர்வு செஞ்சு நீங்க போங்கன்னாங்க. ஒரு சாபி வந்து வாலண்டரியா கேட்கிறாரு, எனக்கு கொடுங்க, பொறுப்பை தாங்க, நான் ஆட்சி செய்கிறேன், நான் ஆளுநராக இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் வேண்டான்றாங்க. இன்னொரு சஹாபி ரசூலுல்லாஹ்வா தேர்வு செஞ்சு இங்க வாங்க முஆத், உங்களை நான் யமனுக்கு கவர்னர் ஆக்கிட்டேன், நாளையிலிருந்து நீங்க அங்க பணி செய்யணும், கிளம்பலாம் நீங்க யமனுக்கு என்று கிளம்ப உத்தரவிட்டு அவரை உட்கார வச்சு அந்த வாகனத்தை பிடிச்சிட்டு மதீனாவுடைய எல்லை வர போய் அவரை வழி அனுப்பி விட்டு ஆட்சி செய்யும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற வழிகாட்டி நெறிமுறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவரை அனுப்பி வைத்து விட்டு வந்தவர்களும் ரசூலுல்லாஹ் தான். அப்படின்னா அங்க புரியணும், யாரு கையில கொடுக்கணும், யாரு கையில கொடுக்க கூடாது. அந்த புரிதலை பெருமானார் அந்த உம்மத்து கற்றுக் கொடுத்தாங்க. யாரு கையில் ஆட்சி இருக்க வேண்டும் என்பதை விட யார் கைகளுக்குள்ளே ஆட்சி போய்விடக் கூடாது என்பதிலே சமுதாயம் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வின் வார்த்தை இருக்கிறது, மறுமை நாளின் அடையாளம் என்ன நபியே என்று சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க. உலக அழிவின் அடையாளம் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமானீதம் வீணடிக்கப்படும், அமானீதங்கள் எல்லாம் வீணாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க.
சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அமானீதம் வீணாக்கப்படும் என்றால் என்ன பொருள்? நம்ம நினைச்சிருக்கோம் அமானீதம்னா ஒரு கொஞ்சம் காசு பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு, ஏதோ சில டாக்குமெண்ட்ஸை நம்ம கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு, அல்லது வேற ஏதாவது பொருட்களை கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு, வந்து உரியவர் கேட்கும் பொழுது திருப்பி கொடுக்கிறது, இதுதான் அமானீதம் வழங்கி வச்சிருக்கோம். அது மட்டும் அமானீதம் இல்லை, அதுவும் அமானீதம் தான். ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹா ஃபன்தலிரிஸ் ஸாஅ, தகுதி இல்லாதவர்களிடத்திலே ஆட்சி ஒப்படைக்கப்படுவதும் அமானீத மோசடித்தான். தகுதி இல்லாதவர்களின் கையிலே ஆட்சி போய் சேர்வதும் அமானீத மோசடித்தான். அப்படியான நபர்கள் ஆட்சி கட்டலுக்கு வந்தால் நீங்க உலக அழிவை எதிர்பாருங்க. உலக அழிவின் அடையாளங்களில் ஒன்று, தகுதியற்றவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள், ஆட்சி கட்டளை பிடிக்க துடிப்பார்கள், ஆட்சியில் எப்படியாவது வந்து உட்கார்ந்து நாம் சம்பாதித்த கோடிகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆளாய் பரப்பார்கள். அதற்கு நீங்க எந்த காலத்தையும் உதவியா இருந்துடாதீங்க அப்படிங்கிற சிந்தனையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். எனவே அன்பான சகோதரர்களே, வாக்கு செலுத்துவதற்கு முன்னால் இந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்கு வர வேண்டும். யாரிடத்திலே நாம் கொடுக்க போகிறோம்? ஏதோ சினிமாக்களில் கண்ட மோகத்திற்கு பின்னால் போய் வீணாய் நம்முடைய வாக்குகள் மாறுகிறது என்பதை தாண்டி, நாம் மதவாத சக்திகளுக்கு கைக்குள்ளே, அடிமைகளின் கைகளுக்குள்ளே இந்த ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படுவதற்கு நாம் மறைமுகமாக உதவியாளர்களாக மாறிவிடக்கூடாது. தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்தை தீவிரவாதிகளாக சித்தரித்து அதில் நடித்து எந்த ஒரு வெளிப்படையும் எந்த ஒரு விஷயத்திலும் முஸ்லிம் சமூகம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சமயத்திலும் கூட காதில் கேட்டும் கேட்காததை போன்று கடந்து சென்றவர்தான் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் சிறுபான்மை சமூகத்திற்கு பாதுகாவலனாக இருப்பேன். எந்த சமுதாயத்தில் பொது அரங்கில், எந்த சமுதாயத்தை பொது சமூகத்துக்கு மத்தியிலே தொடர்ந்து ஒரு இடத்தில், ஒரு திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் பல திரைப்படங்களிலே தீவிரவாதிகளாக சித்தரித்து, ஏன் நாம் இன்றைக்கும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம், தீவிரவாத செயலை முஸ்லிம் மட்டுமல்ல யார் செய்தாலும் தப்புதான். அது ஏன் உங்களுக்கு முஸ்லிம் மட்டும் குறியாக இருக்கிறது? அவர்களை மட்டும் ஏன் திரும்ப 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 காட்சி ஊடகத்தின் வழியாக தீவிரவாதிகளாகவே சித்தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி தொடர்ச்சியாக செஞ்சு முஸ்லிம் சமுதாயம் பல எதிர்ப்புகளை தெரிவித்த பொழுதும் கூட கண்டும் காணாமல் போனவர் இன்று வந்து சொல்கிறார், நான் சிறுபான்மையினின் காவலாளன். இதை கேட்டுட்டு அல்லாஹு அக்பர், நம் சமூகத்தின் இளசுகள் அவர்களுக்கு பின்னால் போய் கொடிபிடிப்பது எவ்வளவு பெரிய அபத்தம். நாடாள துடிக்கக்கூடியவர்கள் திரைக்காட்சிகளுக்கு முன்னால் திரையிலே மட்டும் வந்தால் போதுமா? திரையிலே அவர்கள் தங்களுடைய ஹீரோ என்கின்ற அமைப்பிலே, கதாநாயகன் என்ற அடிப்படையிலே அவர்களை ரசித்தீர்கள், அவர்களுக்காக வேண்டி கைகொட்டி சிரித்தீர்கள், விசிலடித்தீர்கள், என்னமோ செய்தீர்கள், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அந்த திரையில் கண்டவர் தான் எங்களுக்கான நிஜ தலைவர் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய அபத்தம். மக்கள் பிரச்சனையில் எவ்வளவு தூரம் அவர் கவனம் எடுத்தார் என்று யோசித்தோமா? மக்கள் பிரச்சனையில் எவ்வளவு தூரம் அவர் குரல் கொடுத்தார் என்று யோசித்தோமா? உலகமே சந்தி சிரிச்சிருங்க மணிப்பூர் பிரச்சனையில. எம்புடு பெரிய அபத்தம் அது. அந்த மணிப்பூர் இஷ்யூவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் யாரை தலைவராக்க துடுக்கிறீர்களோ சொன்னாரா? எத்தனை நாள் முஸ்லிம் சமூகம் வெயிலிலும் மழையிலும் சிஏஏ NRC போராட்டத்திலே அப்படியே டெண்டடித்து காத்து கிடந்தோம். ஒண்ணும் இல்ல. அவர் இருக்கிற வீட்டில இருந்து ஒரு அறிக்கை வந்ததா? அவர் எப்படி ஒரு சிறுபான்மை சமூகத்தின் காவலராக இருப்பார்? அதை கேட்டுக்கொண்டு எப்படி நாம் அவருக்கு பின்னால் போய் நிற்பது? அன்பான சகோதரர்களே, இப்படி வழங்கி நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், நாட்டின் போக்கு சர்வாதிகாரத்தை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து வருகிறது. 5 மாநிலத்தின் தேர்தல் நடக்கிறது இல்லையா? இந்த நேரத்தில் தான் டீலிமிட்டேஷன் வருது, தொகுதி மறுவரையறை வருது. எல்லாரும் மக்கள் எந்த சிந்தனையில் இருக்கிறாங்க, எதை கொண்டு வந்து புகுத்துறான் பாருங்க. டீலிமிட்டேஷனால் என்ன? நன்மைதானே. உங்கள் பகுதிக்கு, உங்கள் மாநிலத்திற்கு கூடுதலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்களே என்று நியாயவாதம் பேசலாம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக மோசமான திட்டம் தென்னிந்தியாவை மொத்தமாக புறக்கணித்து விடுவது. தென் தமிழகம் இல்லை, மொத்த தென்னிந்தியாவையும், தமிழ்நாடு உட்பட ஒரு 5-6 மாநிலங்களை மொத்தமாக புறக்கணித்து விட்டு, நீங்கள் எங்களுக்கு வாக்கு போடுங்கள், போடாமல் போகுங்கள், நாங்கள் குறிப்பிட்ட மாநிலத்தில் எங்கள் தொகுதிக்கு எங்களுடைய பலத்துக்கு தக்கவாறு அங்கிருந்து நாங்கள் உறுப்பினர்களை தேர்வு செய்து நாங்களே ஆட்சியை மீண்டும் மீண்டும் பிடிப்போம். எவ்வளவு பெரிய அபத்தம். இந்த சூழலில் நாம்
சரியான முறையில் யோசித்து சரியான நபர்களின் கைகளிலே ஆட்சியை கொடுக்க தவறினால் மிகப்பெரிய பின்விளைவை ஒட்டுமொத்த சமூகமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, எனவேதான் உங்களிடத்திலே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நல்லவர்களின் கைகளிலே ஆட்சி போய் சேர்வதற்கு ஒரு முஸ்லிமாக நம்முடைய கடமை ஆற்ற வேண்டியது இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அநியாயக்காரர்களின் தகுதியில்லாதவர்களின் கைகளுக்குள்ளே ஆட்சி போய்விடாமல், அதிகாரம் சிக்கி போய்விடாமல் தடுத்து நிப்பாட்டுவதற்கு ஒரு முஸ்லிமாய் கடமையாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் யோசித்து கொஞ்சம் நிதானித்து நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராயுங்கள். நம்மை சுற்றி என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் நடக்கிறது. அமைதி மண்ணாக இருக்கக்கூடிய மதுரையை கலவர பூமியாக மாற்ற துடித்தார்களே இல்லையா? இன்னைக்கும் அங்க போய் அதை வாக்குறுதியாக கொடுத்து, அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில வாக்குறுதியாக கொடுத்து, நாங்க வந்துட்டா நாங்க அந்த மாதிரி செஞ்சிருவோன்றாங்களே. இப்ப இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் வந்துவிட்டால் அதற்கு நாம் நேரடியாகவோ அல்லது இந்த மாதிரி உதிரிகளுக்கு பின்னால் போய் நாம் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதன் வழியாக வேறு ஒரு ரூபத்தில் மதவாதம் இங்கே வந்துவிடுமையானால் யூபியிலும் அதே போன்று இன்ன பிற மாநிலங்களிலும் என்னென்ன பின்னடைவுகளை அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல இதர சமுதாய மக்களும் பெறுகிறார்களோ அந்த நிலைக்கு தள்ளப்படுகிற அபாயம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக துஆ செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. யா அல்லாஹ் வலா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. பெருமானார் அன்றாடம் கேட்ட துஆக்களில் ரொம்ப முக்கியமான துஆ இது. வலா துஸல்லித் அலைனா பிதுனூபினா. யா அல்லாஹ், நாங்கள் சில பல தவறுகள் செய்து விடுகிறோம், சில பல பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்து விடுகிறது. அந்த பாவத்தை எங்க தவறுகளை காரணம் காட்டி எங்க மேல அநியாயக்காரர்களை நீ சாட்டி விடாது. அக்கிரமக்காரர்களை, வரம்பு மீறக்கூடியவர்களை, எல்லை மீறக்கூடியவர்களை, வேற்று வித்தியாசங்கள் எல்லாம் பார்க்காதவர்களை, ஒட்டுமொத்த அழுச்சாட்டியத்தின் மொத்த உருவங்களாக இருக்கக்கூடியவர்களை எங்களுக்கு நீ ஆட்சியாளர்களாக கொடுத்து விடாதே அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். நல்லாட்சியை உலகத்திலே தந்த, நேர்மையான நீதமான ஆட்சியை உலகத்திற்கு எப்படி தர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த நபிகள் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், நல்லவர்களை ஆட்சி கட்டில் உட்காரவை, அநியாயக்காரர்கள் எங்களுக்கு ஆட்சியாளர்களாக வந்துவிடக்கூடாது, எங்களை காத்து ரட்சிப்பாயாக என்று பெருமானார் துஆ செய்தார்கள் என்றால் இந்த துஆவின் வலிமை நமக்கு புரிகிறது. எனவே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், வாக்கு செலுத்துகிற நாளில் ஒவ்வொரு ஓட்டும் ரொம்பவும் முக்கியமானது. உன் நண்பரிடத்திலே பேசிக் கொண்டிருந்து அவர் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிலர் ஒரு குறிப்பிட்ட ஊரிலிருந்து வாக்கு செலுத்துறதுக்காக வேண்டிய நாடு கடந்து வருகிறார்கள். வேற எந்த காரணமே கிடையாது, குடும்பத்தில் ஃபங்க்ஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்லி ஓட்டு போடணும், அதற்காக வேண்டி நாடு கடந்து குடும்பத்தோடு பயணிக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கிற பொழுது. இதுவெல்லாம் பொறுப்புணர்ச்சியின் வெளிப்பாடு. எனவே வாக்கு செலுத்துகிற நாளில் அன்றைய தினம் காலையில் எழுந்து அல்லாஹ்விடத்திலே 2 ரக்காயத் அதற்காகவே தொழுதுவிட்டு, யா அல்லாஹ், நல்லாட்சியை கொடு, நல்லவர்களை ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வா, அக்கிரமக்காரர்களையும் மதவாத சக்திகளையும் அல்லாஹ்வே நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடு, அதற்கு துணை போகக்கூடியவர்களை யா அல்லாஹ் நீ தளந்தெரியாமல் ஆக்கிவிடு என்று துஆ செய்துவிட்டு நாம் அதிகாலை ஃபஜருக்கு பின்பாகவே ஆரம்பமாகவே சென்று நாம் ஓட்டளிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியை நாம் கடத்த வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த விஷயங்களை சென்று சேர்க்க வேண்டும். அந்த முக்கியத்துவத்தை உள்வாங்கி நாம் இதை சரியாக செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக துஆ செய்வோம். வல்ல அல்லாஹ் நல்லாட்சியை மலரச் செய்வதற்கு என்றும் நம் யாவருக்கும் துணை நிற்கட்டுமாக. தமிழ்நாடு பல நேரங்களில் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது. இந்தி திணிப்பிலும் சரி, நீட்டினுடைய எதிர்ப்பிலும் சரி, பல விஷயங்களில் மாநில உரிமைகளிலும் சரி, இந்த தேர்தலிலும் நிச்சயம் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் முன்னுதாரணமாக நிற்கும் என்ற நம்பிக்கை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் அதை பூர்த்தியாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.